குடிச்சிங்க என்ன ஆகும் தெரியுங்களா? ஒரே ஒரு நிமிஷம் 2 நிமிஷத்துக்குள்ள வாமிட் வருங்க. வாமிட் வந்துச்சுன்னா உடலில் இருக்கிற ஒட்டுமொத்த பித்தமும் வாயுவிலே வெளியே வந்துருங்க. நீங்கள் மிளகெல்லாம் போட்டுக்கோங்க, சீரகம் போட்டுக்கோங்க, கொதிக்க வச்சு காலையில் 1 டம்ளர், சாயந்தரம் 1 டம்ளர், சரிங்களா? சூடாக சும்மா சூப்பராக குடிச்சிட்டு வாங்களேன். உங்கள் உடம்புக்கு தேவையான இம்யூனிட்டி பவர் கிடைக்கும், அயன் சக்தி கிடைக்கும். அதே மாதிரி நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள் சரியாகுங்க. ரத்தம் கம்மியாக இருக்குது, ரத்தம் கம்மியாக இருக்கிறதுனால கண் பார்வை மங்கலாக இருக்குது, டயர்டாக இருக்குது, அசதியாக இருக்குது, சோர்வாக இருக்குன்றாங்க இல்லையா? அவங்களுக்கு மிக அற்புதமாக வேலை செய்யுங்க. மிக மிக அற்புதமாக வேலை செய்யும். சாப்பிட்டு பாருங்கள். இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். இயற்கை மருந்து நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நிறைய பேருக்கு பித்தம் உடம்புல அதிகமாக இருக்குங்க. பித்தம் தலைகேறி பாரு பைத்து மாதிரி சுற்றுது அப்படின்லாம் கிராமப்புறங்களில் பேசுவாங்க. சரி, அந்த பித்தம் சம்மந்தமான பிரச்சனைகளுக்கும் முருங்கைக்கீரைக்கும் முருங்கை மரத்துக்கும் எந்த சம்மந்தம்னு கேட்க போகிறீங்க. சம்மந்தம் இருக்குது, வாங்க தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். நண்பர்களே, இன்றைக்கி நான் நின்றுட்டு இருக்கிறது முருங்கைக்கீரை, முருங்கை மரம், முருங்கைப்பூ எல்லாமே இருக்குது ஒரு இடங்க. இன்றைக்கி பித்தம் நிறைய இருக்குது. இந்த பித்தத்தை வெளியே எடுக்கிறதுக்கு யாருக்குமே தெரியல. சரி, நான் சொல்கிற மாதிரி செஞ்சிங்கன்னா ஒரே நாள் ஒரே வேளையில் பித்தம் வெளியே வந்துடுங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க. அது என்னென்னு பார்க்குறீங்க. இங்கே பாருங்கள், இந்த முருங்கைக்கீரை இருக்கா பாருங்கள், இங்கே பூ இருக்குது. ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், இந்த பூவில் ஒரு தகவல் சொல்ல போகிறேன். முருங்கை பிஞ்சு இருக்குது பாருங்கள், இங்கே பிஞ்சு, இந்த பிஞ்சில் ஒரு தகவல் சொல்ல போகிறேன். இதையும் ஸ்கிப் பண்ண பாருங்கள். முருங்கைக்காயில் ஒரு தகவல் சொல்ல போகிறேன். இப்போது முருங்கை இலையில் ஒரு தகவல் சொல்கிறேன். என்னென்னா, இங்கே பாருங்கள், இப்படி முருங்கைக்கீரையை உருவிக்கோங்க. இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த முருங்கைக்கீரையை இப்படி உருவி எடுத்துக்கோங்க. இப்படி உருவி எடுத்துக்கோங்க. இந்த குச்சிலையும் மருத்துவ குணம் இருக்குங்க. இது சின்ன சின்னசாக பிச்சு போட்டு மிளகு சீரகம் போட்டு இந்த முருங்கைக்கீரை குச்சி அந்த சூப்பை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா எப்படியாப்பட்ட சளியும் சரியாகும். ஆஸ்துமா வீசிங் சம்மந்தமான பிரச்சனை உங்களுக்கு அற்புதமாக வேலை செய்யும். உடல் வலி உள்ளவங்களுக்கு அற்புதமாக வேலை செய்யும். இது அப்படியும் பயன்படுத்தலாம். இப்போ இந்த கீரை இருக்குல்ல, இந்த கீரையை சரிங்களா, இந்த முருங்கைக்கீரையை இங்கே இருக்குல்ல, இந்த முருங்கைக்கீரையை இப்படி 2 கைப்பிடி உருவிக்கணுங்க. 2 கைப்பிடி உருவி என்ன பண்ணணும், ஒரு மிக்சியில் இப்படி போடணும். மிக்சியில் இப்படி போடுறீங்க. போட்டு ஒரு சொம்பு தண்ணி ஊற்றுறீங்க. தண்ணி ஊற்றி நல்லா அரைக்கிறீங்க. அரைச்சி புளிறீங்க. இப்படி நல்லா புளிஞ்சிடுறீங்க. புளிஞ்சு இந்த சாறு வரலாம், அந்த சாறை ஒரு சொம்பு எடுத்து வச்சுக்கோங்க. காலையில் ப்ரஷ் பண்ணிவிடுங்க. ப்ரஷ் பண்ணிட்டு வாயெல்லாம் அப்படின்னு கொப்பளிச்சு கீழே வச்சுட்டு அந்த ஒரு சொம்பு முருங்கைக்கீரை சாறு இருக்குல்ல, அதை அப்படியே குடிச்சிடுங்க. குடிச்சிங்க என்ன ஆகும் தெரியுங்களா? ஒரே ஒரு நிமிஷம் 2 நிமிஷத்துக்குள்ள வாமிட் வருங்க. வாமிட் வந்துச்சுன்னா உடலில் இருக்கிற ஒட்டுமொத்த பித்தமும் வாயுவிலே வெளியே வந்துடுங்க. அதாவது உங்கள் இரைப்பையில் இருக்கிற ஒட்டுமொத்த பித்தமும், இரைப்பை, சிறுங்குடல், பெருங்குடல் எல்லாம் இருக்குல்ல, அந்த இடத்துல இருக்கிற பித்த சூடும் வெளியே வரும். அதனால் சொல்கிறேன், பித்த சூடு, பித்தம் எல்லாமே லோலக் 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 அப்படின்னு சொல்லிட்டு வெளியே ஃபுல்லாக வந்துடும். அன்னைக்கு ஃபுல்லாக காரம் இல்லாத கஞ்சி மட்டும் குடிங்க. உப்பு போட்டு காரம் இல்லாமல் கஞ்சி, அது அரிசி கஞ்சியாக இருக்கலாம், இல்லை பாரம்பரிய சிறுதானிய கஞ்சிகளாக இருக்கலாம், எதை வேணாலும் குடிங்க. அன்றைக்கி ஃபுல்லாக காரம் இல்லாத போது 1 நாள் மட்டும் குடிங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பித்தமே வராது. திருப்பியும் தேவைப்பட்டால் ஒரு 6 மாதம் கழித்து இது மாதிரி பண்ணிக்கோங்க. ஏன்னா பித்தத்தினால ஒரு சிலருக்கு மயக்கம் வரும், ஒரு வேளைக்கு உடம்பு எரிச்சல் வரும், ஒரு சிலருக்கு உடம்பெல்லாம் எரியும், கண் மூக்கு வாயெல்லாம் எரியும், தகன்னு எரியும், டென்ஷன் ஆவாங்க. ஒரு சிலருக்கு பித்தம் அதிகமாக முடியெல்லாம் கொட்டும், மூலாதாரம் சூடு அதிகமாக இருக்கும், நடக்க முடியாது, யூரின் போனாக்க பயங்கர வலியாக இருக்கும். இந்த பிரச்சனையெல்லாம் சரி பண்ணுறதுக்கு தீர்வு வந்து இந்த முருங்கை இலைங்க. இது வரைக்கும் யாரும் சொல்ல மாட்டேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள். அடுத்தது, நிறைய பேருக்கு நரம்பு தழைச்சிங்க. அந்த நரம்பு தழைச்சி உள்ளவங்களுக்கு முருங்கைப்பூ இருக்கு இல்லையா, இந்த முருங்கைப்பூவை தேவையான அளவு பறிச்சுக்கோங்க. இப்படி பறிச்சுக்கோங்க. இப்படி பறித்து எடுத்துக்கலாம். பறித்து எடுத்துட்டு இப்படி பறித்து எடுத்துக்கங்க. முருங்கைப்பூவை பறித்து எடுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் போடுங்க. இப்படி போடுங்க, முருங்கைப்பூவை போடுங்க.
போட்டு சூப்புக்கு தேவையான இஞ்சி பூண்டு பட்டை லவங்கம் சரிங்களா, அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை புதினா தழை தக்காளி எல்லாத்தையும் போட்டு கொதிக்க வைங்க. தனியா எல்லாம் போடுவீங்களா, போட்டு நல்லா கொதிக்க வைங்க. மிளகெல்லாம் போட்டுக்கோங்க, சீரகம் போட்டுக்கோங்க. கொதிக்க வச்சு காலையில் ஒரு டம்ளர், சாயந்தரம் ஒரு டம்ளர் சரிங்களா, சூடாக சும்மா சூப்பராக குடிச்சிட்டு வாங்களேன். உங்கள் உடம்புக்கு தேவையான இம்யூனிட்டி பவர் கிடைக்கும், அயன் சக்தி கிடைக்கும். அதே மாதிரி நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள் சரியாகுங்க. கட 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 கடன்னு கையெல்லாம் ஆடுறாங்கல்ல, உடம்பு கைகள்லாம் அதில் அவங்களுக்கெல்லாம் சூப்பராக வேலை செய்யுங்க. ஏங்க இந்த முருங்கைப்பூவில் அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது சரிங்களா. உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறத நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது முருங்கைக்கீரை. இந்த முருங்கைக்கீரையை ஒன்றும் இல்லைங்க, இப்படி பறிச்சுக்கணும், இப்படி உருவி எடுத்துக்கணும். முருங்கைக்கீரையை அந்த காலத்தில் முரத்தில் எடுப்பாங்க முருங்கைக்கீரையை. இப்படி பாருங்கள், இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கீரை குழம்பா இல்லை கீரை பொரியலா செஞ்சு சாப்பிட்டு வாங்க. சாப்பிட்டு வரும்போது என்ன ஆகுனாக்க உங்கள் உடம்புக்கு தேவையான இம்யூனிட்டி பவர் கிடைக்கும். முக்கியமாக இரும்பு சத்து கிடைக்கும். ரத்தம் கம்மியாக இருக்குது, ரத்தம் கம்மியாக இருக்கிறதுனால கண் பார்வை மங்கலாக இருக்குது, டயர்டாக இருக்குது, அசதியாக இருக்குது, சோர்வாக இருக்குன்றாங்க இல்லையா, அவங்களுக்கு மிக அற்புதமாக வேலை செய்யுங்க. மிக மிக அற்புதமாக வேலை செய்யும். சாப்பிட்டு பாருங்கள். அடுத்தது முருங்கை காயில் என்ன மருத்துவ குணம் இருக்குன்னா, இங்கே பாருங்கள், இது முருங்கைக்காய். இந்த மாதிரி சின்ன சின்ன காய் பிஞ்சு இருக்கு இல்லையா, இந்த பிஞ்சு இருக்கு இல்லையா, இந்த பிஞ்சு எடுத்துக்கணும் சரிங்களா. எடுத்து இதையும் கட் பண்ணி சூப்பாக சாப்பிட்டு வந்தோம்னா ஆண் பெண் இருப்பாளருக்கும் ஏற்படக்கூடிய அசதி சோர்வு டயர்னஸ் சரியாகும். மிக சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். இது அப்படி சாப்பிட்டு வரலாம். முருங்கைக்கீரை பார்த்துட்டோம், முருங்கைக்காய் பார்த்துட்டோம், எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ முருங்கைக்காய், இந்த முருங்கைக்காயை சின்ன சின்னதாக வெட்டி போட்டு வேக வச்சுக்கணும். வேக வச்சு உள்ளே இருக்கிறத சுரண்டிடணும். சுரண்டி அந்த சோறு இருக்குல்ல, அதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு சரிங்களா, ஒரு சூப்பு வடிவில் குழந்தைங்களுக்கு, சின்னவங்களுக்கு, பெரியவங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு முறை உடம்பு அசதி சோர்வு டயர்னஸ் இருக்குது, மூட்டு வலி முதுகுவலியாக இருக்குது, நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு ரொம்ப டயர்டாக படுத்துக்கிறான், சக்தியெல்லாம் படுத்துக்கிறான், ரத்தம் கம்மியாக்கிறவங்க இருக்குது, அசதி சோர்வை சரி பண்ணுறதுக்கு இந்த சூப்பு சூப்பராக வேலை செய்யும். ஆட்டுக்கால் சூப் மாதிரி இருக்குங்க. சாப்பிட்டு பாருங்கள். இது மாதிரி முருங்கையை நெட்டவன் வெறுங்கையோடு போவானா. முருங்கையை பற்றி பேசுனா அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது. அதாவது தண்டுலேருந்து காய் வரையும், இலை வரையும், பூ வரையும், வேறு வரையும் எல்லாமே மருத்துவ குணம் தான். ஹார்ட் பிளாக்குக்கு முருங்கை வேர் இருக்குல்ல, முருங்கை மரத்துடைய வேர், அதுக்கு ஹார்ட் பிளாக்கில் ஒரு மருந்து இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மீண்டும் அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.